வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் வரை விதிக்கப்படுவதாக முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் இராணுவ தளபதி மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஆகிய பதவி நிலைகளில் மாற்றம். எதிர்வரும் ஆண்டு தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக மலர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தூய்மையான இலங்கை வேலை திட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. தூய்மை இலங்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டதோடு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி எஸ்என் குமாநாயக்க, பதில் போலீஸ் அதிபர் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உட்பட 18 பேர் இந்த செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த ஜனாதிபதி செயலனின் பொறுப்புகள் தூய்மையான இலங்கை திட்டத்தை திட்டமிடல், வழிகாட்டுதல், நடைமுறைப்படுத்தல், முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நிறைவு செய்தல் என்பனவாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் வரி விதித்து அதிகபட்ச விலையாக 230 ரூபாவாக அரசாங்கமே உயர்த்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசி 150க்கும் குறைவான விலைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனால் 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் வரி விதித்து 230 ரூபாவாக உயர்த்தியுள்ளனர். முன்னர் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட போது முன்னைய அரசாங்கங்கள் அரிசி இறக்குமதி செய்து 2 ரூபாய் அல்லது அதிகபட்சம் 10 ரூபாய் வரியின் கீழ் மானிய விலையில் மக்களுக்கு அரிசி வழங்கின. வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் அல்லது 45% வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை பல வருடங்களாக கைவிடப்பட்டுள்ள அரசாங்கத்தின் அரிசி ஆலைகளின் களஞ்சிய சாலைகளை மீண்டும் பயன்பாட்டிற்கு தயார்படுத்துமாறு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். ஹெங்குரகொட சதோச அரிசி ஆலையின் களஞ்சிய சாலை மற்றும் கல்கமுவ அரசாங்க நெற்களஞ்சிய சாலை ஆகியவற்றுக்கான கள விஜயத்தின் பின்னர் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் மீண்டும் ஒரு அரிசி தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக குறித்த அரிசி ஆலைகளை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் இதன்போது பணிபுரி விடுத்துள்ளார். 1988ஆம் ஆண்டின் 2வது இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் இருக்கும் சட்டத்தினை ரத்து செய்வதன் மூலம் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து திருத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டத்தினை ரத்து செய்வதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் சம்பந்தமாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் பிரபாருவான் செனரத் தெரிவிக்கையில், 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தல் முறையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை ரத்து செய்து பழைய மாகாண சபை தேர்தல் முறைக்கு மாற்றுவதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கு பிறகுதான் மாகாண சபை தேர்தல்களை எதிர்பார்க்க முடியும். எனினும் சட்டத்தில் பொருத்தமான திருத்தங்களை அறிமுகப்படுத்தாவிட்டால் நாங்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளை தொடர முடியாது. அதன் அடிப்படையில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் முன்னாள் அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தங்களை முன்னெடுப்பதாக இருந்தால் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கை அவசியமாகிறது. ஆனால் அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு முழுமையாக முடிந்திருக்கவில்லை. அத்தோடு அந்த விடயம் ஒரு நகைச்சுவையாக மாறியுள்ளது. ஆகவேதான் அந்த ஏற்பாடுகளை திருத்தி அமைத்து பழைய முறையிலேயே தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம் என்றார். பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானியான ஜெனரல் சவேந்திர சில்வா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஓய்வு பெற உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீடித்திருந்தார். முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் 2022 மே 31 வரை இராணுவ தளபதியாக பணியாற்றிய ஜெனரல் சவேந்திர சில்வா தொடர்ந்து தனது பதவிக்காலம் நிறைவடைய 2022 ஜூன் மாதம் 1ஆம் தேதி பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானியாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையிலேயே அவரது பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டது. அதனை அடுத்து தற்போது புதிய அரசு அமைந்திருக்கும் நிலையில் அவரது ஓய்வு தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது.
இதேவேளை இலங்கை ராணுவத்தின் பிரதானியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் விகும் லியனகே தற்போது தனது 2வது சேவை நீடிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் ஓய்வு பெறும் தீர்மானத்தோடு மேஜர் ஜெனரல் வசந்த லேட்ரிகோ அந்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அவர் இலங்கை ராணுவத்தின் 25வது ராணுவ தளபதியாக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆண்டு தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்துவிடும் ஆண்டாக மலர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கிளை ஏற்பாட்டில் நத்தார் தின நிகழ்வும் ஆண்டிறுதி ஒன்று கூடலும் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களின் தேசிய அபிலாசைகளை வென்றெடுக்கின்ற தமிழரின் இருப்பை தக்க வைக்கின்ற ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுடன் கடந்த காலங்களில் நிகழ்ந்த அனுபவங்களை வைத்து கட்சிக்குள்ளும் சரி கட்சிக்கு வெளியிலும் சரி சவால்களை எதிர்கொண்டு பயணிப்போம் என்றார். புதிய அரசாங்கம் அரசியல் தீர்வு முயற்சியில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தவில்லை, அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவில்லை. ஆனால் வருகின்ற ஆண்டு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக சொல்கின்றனர். இது தொடர்பாக நாம் கரிசனையோடு இருப்பதோடு புதிய தீர்வை தர வேண்டும் என்றும் அதற்காக இணைந்து பயணிப்போம் என்றும் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் எழுச்சி பெற்ற மாணவர்களின் கல்வி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இந்த நிலையில் கல்வியின் மீள் எழுச்சிக்காக உதவுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கவலை தெரிவித்துள்ளார். திருகோணமலை பத்தாம்குறிச்சி அறிவொளி மையம் கல்வி நிலைய மாணவர்கள் கல்வி சுற்றுலாவின் போது முல்லைத்தீவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது குறித்த மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இல்லத்திற்கு சென்றதோடு கலந்துரையாடல் ஒன்றிலும் ஈடுபட்டிருந்தார்கள். குறித்த கலந்துரையாடலில் மாணவர்கள் முன்னிலையில் கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாணவர்களின் கல்வித்தரம் முன்னிலையில் இருந்த போதும் தற்போது வடக்கு கிழக்கில் எமது மாணவர்களின் கல்வித்தரம் குறைவடைந்து செல்கின்ற நிலைமை மாற வேண்டும். எமது மாணவர்கள் கல்வியில் பிரதேசம் மாவட்டம் மாகாணம் என்ற நிலைமைகளை கடந்து தேசிய ரீதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதோடு மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பதற்காக உதவிகளை வழங்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் புலம்பெயர் உறவுகள் என அனைவரும் தயாராக இருக்கின்றோம். அதேவேளை கல்வியில் சிறந்து விளங்குவதைப் போல ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என்ற நிலைமையை கொண்டு வர வேண்டும். இவ்வாறு எமது மாணவர்கள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் போது எமது அடுத்தடுத்த சந்ததியினர் சிறந்து விளங்குவார்கள் என்றார். எதிர்வரும் 2030ஆம் ஆண்டளவில் கருவா ஏற்றுமதி மூலம் வருடத்திற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்டுவதற்கு திட்டமிடப்படுவதாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனகல் இந்திர குறிப்பிடுகையில் நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களில் ஒன்றான கருவா செய்யினை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது கருவா ஏற்றுமதியினால் இலங்கைக்கு வருடத்திற்கு 250 மில்லியன் டாலர் வெளிநாட்டு செலாவணி கிடைக்கும் நிலையில் இலங்கையின் பிரதான பெரும் தோட்ட பயிராக கருவா உற்பத்தியை முன்னேற்றுவதற்கு எதிர்வரும் ஆண்டிலிருந்து புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றார். அதன்படி இதுவரை கிடைக்கப்பெற்ற வருமானத்தை 2 மடங்குகளாக அதிகரிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் இலங்கையில் வருடத்திற்கு 25,000 மெட்ரிக் டன் கருவா உற்பத்தி செய்யப்படுவதோடு அதில் 19,000 மெட்ரிக் டன் வரை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.